ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாரடைப்பு வராமல் தடுக்கும் உணவுகள். எந்தெந்த உணவை சாப்பிட்டால் மாரடைப்பு வராது, அதை பற்றி தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வந்து காமனாக இருக்குது இல்லையா? இன்றைக்கி வந்து யங் ஏஜுக்கே வருது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வரும். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு ஆயிடுத்து, அப்புறம் 30 வயசு ஆச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கூட ஒரு மாரடைப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? இதெல்லாம் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது? அப்படி தாங்க இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பில் பல வகைகள் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில மாரடைப்பு வந்து நம்மளுடைய வந்து லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய, அதாவதுங்க மாரடைப்பில் பல வகைகள் இருக்குதுங்க. இப்போ வந்து என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து காமனாக வரக்கூடிய மாரடைப்பு என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபுட் ஹேபிட் தாங்க. செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து மாரடைப்பு வந்து முக்கியமாக வந்து வருது. இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜீன் மூலமாகவும் சிலவங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா சமீபத்தில் ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து சின்ன குழந்தைகளுக்குலாம் எதுக்குங்க வருது? இப்போ வந்து ஃபேட்டு போன்ற இது வந்து பெரியவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜீன் மூலமாக வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பெரியவங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேட் கண்டென்ட் நிறைந்த ஃபுட்டுகளை சாப்பிட்டனால தான் முக்கியமாக வந்து வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து ஒரு ஃபேட் கண்டென்ட் ஃபுட்டு தான் கூடுதலாக இருக்குது. உடல் உழைப்பும் இல்லாமல் இருக்குது. இந்த காரணங்களால் தான் முக்கியமாட்டு வந்து இது வந்து வருதுங்க. ஸோ இதிலிருந்து நம்மளை எப்படி வந்து பாதுகாத்து கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில் தாங்க இருக்குது. இப்போ வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ்லாம் இருந்துக்கிட்டிங்கன்னா நம்மளே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடியது சிலது வந்து ஒரு ஜீன் மூலமாக வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கஷ்டம். ஏன்னா ஜீன் மூலமாக இயற்கையாக வரும்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அடோலசன்ஸ் அடல்ட் அந்த ஏஜில் வரக்கூடியது நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் மூலமாக ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபேட் நிறைந்த ஃபுட்டுகளை சாப்பிடாமல் இது புரோட்டீன் நிறைந்த ஃபுட்டுகளும் அயான்ஸ் நிறைந்த ஃபுட்டுகளையும் வந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அது மாரடைப்பு வராமல் நம்மளை வந்து பாதுகாக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் இருந்தால் நமக்கு வந்து நல்லதுங்க. அப்போ புரோட்டீன் என்னென்ன சத்துக்கள் வந்து நிறைந்த ஃபுட்டு எதில் இருக்குது? இப்போ மாரடைப்பு வராமல் இருக்கணும்னா என்னென்ன ஃபுட்டுகளை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு புரோட்டீன் கண்டென்ட் நிறைந்த ஃபுட்டுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முட்டையில் வந்து ஒரு வெள்ளைக்கருங்க, அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்புமின் இருக்குது. அது வந்து நம்ம பாடிக்கு முக்கியமாக தேவை. இப்போ அந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த ஃபுட்டுகளை வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இது அயான் சத்து. ஆனால் அயான் சத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அயான்ஸ் வந்து என்னதான் நமக்கு பாடிக்கு தேவையாக இருந்தாலும் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கூடாமையும் பார்த்துக்கணுங்க. ஆனால் ஹீமோக்ளோபினே கம்மியாக தான் இருக்குது. அதுதான் இப்போ எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனை. இப்போ ஹீமோக்ளோபின் கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேல்ஸுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேல்ஸுக்கு அப்படி இல்லைங்க. சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது கூடவும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஹீமோக்ளோபின் ரொம்ப கூடி அயான் சத்து ரொம்ப கூடி ஹீமோக்ளோபின் கூடினாலும் அது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். இது ஒரு புது விஷயமா வந்து இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே ஹீமோக்ளோபின் வேணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹார்ட்டை பொறுத்தளவில் அது ரொம்ப கூடினாலும் பிளட்டோட இது விஸ்கோசிட்டின்னு சொல்லுவாங்க, அது கூடிரும். அது கூடும்போது அது பிளட்டில் இப்போ ஒரு பைப் இருக்குங்க, பைப்பில் வந்து வாட்டர் வந்துட்டு இருக்கு. அதனுடைய ஃப்ளூயிட் அந்த வாட்டரோட அளவு கரெக்டாக இருந்தால், அதாவது இது வந்து விஸ்கோசிட்டின்னு சொல்லுவோம், அதனுடைய தடிமண் அது கரெக்டாக இருந்தால் தான் அந்த பைப்பில் வாட்டர் வரும் இல்லையா? அது கட்டியாக மாறும்போது என்ன ஆகும்? அந்த பைப்பில் வந்து ஒரு பிளாக்கேஜ் வரும் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஹீமோக்ளோபின் ரொம்ப கூடினாலும் பிளட்டில் வந்து விஸ்கோசிட்டி கூடி அதனால வந்து அந்த குழாய் வழியாக சரியாக போக முடியாது. அதனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அயன் இருந்த ஃபுட்டுகள் சாப்பிடலாம், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஓகேவா? இன்னொன்று வந்து கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அது ஃபேட்டாக மாறி நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகி இதய குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தும். ஆனால் வந்து புரோட்டீன் அப்படி இல்லைங்க, அது மசில் மாஸ். அப்புறம் வந்து ஃபைபர், இந்த புரோட்டீனும் ஃபைபர் இருந்தாங்க நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அந்த ரெண்டுமே ஃபேட்டை வந்து குறைக்க வேலையும் பார்க்குது, நம்ம மசில் மாஸ் பில்டப்புக்கும் அது வந்து நல்ல காரணமாக இருக்குது. அதனால என்ன ஆகும்னா ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட்டு சீராக போகும். அப்போ வந்து மசிலுக்கு தேவையான பிளட்டும் ஹார்ட்லேருந்து வரும். ஓகேவா? இதை நம்ம வந்து கவனிச்சுக்கணும். இப்போ எப்படின்னா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கூடாதுங்க. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சில ஃபுட்டு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த கொழுப்பெல்லாம் போய் அதில் இதயத்துக்கு போகக்கூடிய குழாய்களில் அடைச்சிக்கிட்டு அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் ஆக விடாமல் அதுக்கு ஒரு ஃபெயிலியர் ரேஞ்சுக்கு கொண்டு போயிருதுங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா நல்ல ஃபுட்டை சாப்பிடணும். ஃபைபர் புரோட்டீன் நிறைந்த ஃபுட்டுகளை சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே பல வீடியோவில் ஃபைபர் இது என்னென்ன இருக்குது, புரோட்டீன் எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று, இந்த ஃபைபருங்கிறது ஸ்டொமக்கு பிரச்சனை, ஒரு வந்து செரிமான பிரச்சனை வராமல் நம்மளை வந்து பாதுகாக்கும். பொதுவாக இந்த ஒரு செரிமான பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஒரு கேஸ் ட்ரபிள் உண்டாகும். அதனுடைய சிம்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டில் வரக்கூடிய சிம்டம் மாதிரியே இருக்கும். ஒரு இடது கையில் வந்து வலி இருக்கும், அப்புறம் வந்து செஸ்ட்டில் பெயின் இருக்கும். நம்ம நினைப்போம் இது ஹார்ட்டில் தான் பிரச்சனைன்னு நினைப்போம். ஆனால் அது வந்து ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையும் அதே சிம்டம் தான் காட்டும். ஸோ இதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும்னா நல்ல ஃபுட்டு வந்து ஃபைபர் ஃபுட்டை வந்து சாப்பிடணும். இப்போ ஃபைபர் புரோட்டீன் அந்த ரெண்டு கூட சாப்பிட்டுக்கிட்டா நல்லது. இன்னொன்று வந்து விட்டமின்ஸ் பொதுவாகவே எல்லா ஒரு ஆர்கன்ஸுக்கும் வந்து நல்லது தாங்க, இன்க்ளூடிங் ஹார்ட், அதுக்கும் நல்லது தான். அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை சாப்பிட்டு நாம்
ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.